அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இளையராஜா பாடல்களை பயன்படுத்த உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நடிகர் அஜித் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இளையராஜாவின் இளமை இதோ இதோ பாடலை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். நடிகர் அஜித் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இளையராஜாவின் ஒத்த ரூபாயும் தாரின் பாடலை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. நடிகர் அஜித் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இளையராஜாவின் என் ஜோடி மஞ்சக்குருவி பாடலை பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இளையராஜா பாடல்களை பயன்படுத்த உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. தனது பாடல்களை அனுமதியில்லாமல் பயன்படுத்தியுள்ளதாக கூறி இளையராஜா தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். முழு விவரங்கள். வணக்கம். நடிகர் அஜித் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இளையராஜாவின் பாடல்கள் பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மைத்ரி மூவிஸ் மேக்கர்ஸ் தயாரிப்பில் நடிகர் அஜித் நடிப்பில் குட் பேட் அக்லி திரைப்படம் அண்மையில் வெளியானது. இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் இளையராஜாவின் இசையில் ஏற்கனவே வெளியாகியிருந்த பாடல்களை மறுபதிப்பு செய்யப்பட்டிருப்பதாகவும் தன்னுடைய அனுமதி இல்லாமல் பாடல்கள் இந்த படத்தில் இடம்பெற்றிருப்பதாக கூறி இளையராஜா சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் தன்னுடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்திய பாடல்களை படத்திலிருந்து நீக்கவும், இதற்காக 5 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரி பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு தமது வழக்கினர் மூலமாக நோட்டீஸ் அனுப்பியதாகவும், இந்த நோட்டீஸ்க்கு பதிலளித்த பட தயாரிப்பு நிறுவனம் சட்டப்பூர்வ உரிமையாளரிடமிருந்து அனுமதி பெறப்பட்டதாக தெரிவித்தார். ஆனால் அந்த யாரிடமிருந்து அனுமதி பெறப்பட்டது என்பது தொடர்பான எந்த விதமான உரிமையும் தகவல்களையும் அந்த பதில் மனுவில் தெரிவிக்கவில்லை. மேலும் பாடல் பதிப்புரிமை சட்டத்திற்கு எதிராகவும் இந்த படத்தில் தனது பாடல்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும், எனவே சட்டவிரோதமாக பயன்படுத்திய பாடல்களை தடை விதிக்க வேண்டும், தனக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் இளையராஜா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி செந்தில்குமார் ஏற்கனவே இளையராஜா இசையமைத்து வெளியான இளமை இதோ இதோ பாடல் மற்றும் ஒத்த ரூபாய் தாரின் அந்த பாடல், அதே போன்று என் ஜோடி மஞ்சக்குருவி ஆகிய பாடல்களை குட் அண்ட் பேட் அக்லி படத்தில் பயன்படுத்துவதற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் மனு தொடர்பாக தயாரிப்பு நிறுவனம் உள்ளிட்டோர் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.